மண்குடம் இட்லிங்க செய்வதுக்கு பாருங்கள். வெஜிடபிளும் போட்டிருக்கிறேன், முட்டை. இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க. எண்ணெய் நிறையா ஊற்ற வேண்டாங்க, எண்ணெய் நிறையா ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றாம நிறையா ஊற்றாமல் கொஞ்சம் வணங்கட்டுங்க. இட்லிங்கிறதுனால நிறையா எண்ணெய் வேண்டாங்க, ஏன்னா சப்புன்னு ஆகி போய் இட்லி வத்திட்டு வரும், உப்புன்னு வராது. அதனால் சின்ன டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். அடுத்து இந்த பக்கம் பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, லைட்டாக உடச்சி ஊற்றிக்கலாம். கடாயில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பக்கத்தில் அது, ஒரு பக்கத்தில் காய்கறி ஒரு பக்கத்தில் ரெடி ஆகட்டும். கொஞ்சம் பெப்பரை போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு பெப்பர் மட்டும்தான் முட்டையில் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். உதிரி உதிரியாக இருந்தால் தாங்க எல்லாத்துல நல்லா சேர்ந்துக்கணும். கலக்கும் போது கரெக்டாக. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது சூடாக தாங்க இருக்குது. இப்படி உதிரி உதிரியாக வந்தால் நல்லா இருக்குங்க. சும்மா லைட்டாக தான் கேரட் பீன்ஸாக எண்ணெயில் போட்டிருக்கு, ஆனால் ஆல்ரெடி இட்லியில் கொஞ்சம் வேகுங்க. அதனால் மாவு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கணுங்க. இட்லி மாவு போட்டு கலக்கிக்கோங்க. சிறுசாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி ஒரு நூல் எடுத்து கட்டிக்கோங்க. பழைய காலத்தில் இப்படித்தாங்க இட்லி வச்சாங்க. அப்போல்லாம் இட்லி பாத்திரம் கிடையாது. நானே சாப்பிட்ருக்குறேன் பாட்டி வீட்டில். எங்கள் ரிலேஷன் பாட்டி வீட்டில், சொந்தக்காரங்க பாட்டி வீட்டில் போய் நானே சாப்பிட்ருக்குறேன். இவ்வளோ போதுங்க. அந்த காலத்தில் இப்படித்தாங்க பண்ணாங்க. நான் சின்ன பிள்ளையில வெறும் பொடி வச்சு தான் பாட்டி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நாக்கில் இருக்குது. பார்த்தீங்களா, புஃப்னு வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. முட்டை இட்லிங்க. சரிப்பா, எடுத்துக்கலாங்க. ஆயிடுச்சுங்க. முட்டை காய்கறி மண்பானை இட்லிங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். முட்டையெல்லாம் தெரியுது பாருங்க. அனைவரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.